ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ நேற்று மட்டும் லைக் பண்ண ஒரு 250+ நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ உங்களால் ஒரு 46 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க புதுசாக, ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாங்க. ஸோ மார்க்கெட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அகெயின் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டினது ஒன்று, மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒன்று. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லோ தான். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு ஸோ அந்த ஒரு சப்போர்ட் பக்கம் ஒரே ஒரு தடவை மட்டும் எட்டி பார்த்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆனது தான். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இந்த மாதிரி ஒரு ஷார்ப் அப்மூக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. அது பெரிய விஷயம் இல்லைங்க. ஸோ நான் எதிர்பார்த்தது இன்னொரு கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா நியராக பார்த்திங்கன்னா ஒரு 81,700க்கு மேலேயாவது அட்லீஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஒரு 1000 பாயிண்ட் அது ஏறும்னு நினச்சேன். பட் அந்தளவு இல்லை. ஸோ பட் இந்தளவு ஏறினதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஏறிச்சு. இப்படி ஏறும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸ் இறங்கியிருக்கு. கண்டிப்பாக டவுன் சைடில் இன்னும் ஃபியர் பார்த்திங்கன்னா இல்லை, அதாவது கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இது மூலமாக தெரியுது. புட்டோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா அந்தளவு நிஃப்டியில் எஸ்பெஷலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராப்பாக இருந்தது. இப்போ கரெக்ட் அப்படின்னா 24,700 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 135 ரூபாய்க்கிட்ட இருந்தது. ஸோ அது இன்றைக்கி எண்ட் ஆஃப் டே பார்த்திங்கன்னா 35 ரூபா சம்திங் வந்திருக்கு. 100 ரூபா இந்த மாதிரி கரைஞ்சிருக்கு அப்படின்னா இது ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா புட்டை பிடிச்சி அழுத்தி வச்சுருக்காங்க. ஸோ கால் அதுக்கேற்ற மாதிரி கோடிக்கணக்கில் இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் இருந்தது எல்லாமே காணாமல் போயிருக்கு. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் தான். நாளைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஒரு 154 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் அடுத்த வாரத்துக்கு ஒரு 854 பாயிண்ட்டும் வச்சுருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மூவ் இருக்கும். நிஃப்டிக்கு மேலே கீழே ஒரு 150 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ கரெக்ட் அப்படின்னா நாளைக்கும் இந்தியா விக்ஸ் இறங்குற பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேஷன் டு ஸ்லைட்டாக ஒரு அப்மூவ் போகலாம். ஏன்னா சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா கடந்து வந்த பாதையை லேசாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எட்டி பார்த்தது. ஸோ அதே மாதிரி தான் நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இது எல்லாமே எட்டி பார்க்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வியூ. ஓகேங்களா? ஸோ கடந்து வந்த பாதைன்னா ஒன்றும் கிடையாதுங்க. எங்கே இருந்ததோ மார்க்கெட்டு இந்த மாதம் ஃபுல்லாக எங்கே இருந்ததோ அங்கே பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பாதி அளவாது பார்த்திங்கன்னா அது ஏறணும். ஸோ எங்கேருந்து இறங்குச்சோ அதுக்கு பாதி அளவாது ஏறணும். ஸோ அந்த பாதி அளவு கண்டிப்பாக மார்க்கெட் ஏறும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பார்க்கலாங்க. எனக்கு ஏதோ 25,000 நிஃப்டி அகைன் தொடலாம் அப்படின்றது தான். பரவாயில்ல, பேராசையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு ஐடியா தான், வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது நியராக பார்த்திங்கன்னா 176 ஸ்டாக் லாங்கு அண்ட் 41 ஸ்டாக் ஷார்ட் சைடில் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா லாங் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் கரெக்ட் தான். ஸோ ப்ராடர் மார்க்கெட்டில் லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸாக இருக்கட்டும், நிறைய ஸ்டாக்கில் இன்றைக்கி லாங் தென்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஷார்ட் 41 இருக்குது. பட் லாங் அன்வைண்டிங்கும் ஷார்ட்டும் இல்லை. ஸோ பார்க்கலாம். ஏன்னா நியர் டு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் வால்டிலிட்டி மூவ் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். கூடவே நாளைக்கு நைட்டு ஃபெட்டோடைய ரேட் கட் ரேட்டு டெசிஷன் இருக்குது. ஸோ பெருசாக பார்த்திங்கன்னா அக்டோபர் வரைக்கும் நினைக்கிறேன் பெருசாக ரேட் சேஞ்ச் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டம்மி ஈவெண்ட் மாதிரி பார்க்குறாங்களான்னு தெரியல. நேற்று ஒரு நியூஸு ட்ரம்ப் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரேட் கட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபெட் சேர்மேனை போட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். அது ரொம்ப நாளாகவே வந்துக்கிட்டு இருக்கு அந்த நியூஸு. தெரில அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் ரேட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அன்சேஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க கொடுக்குற ஸ்டாண்ட்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நாளானிக்கு ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டில் அந்த தாக்கம் இருக்கும். மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராஃபிட்டில் பொசிஷன் இருந்தால் கூட குவிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆஃப் த டேயில் நிஃப்டி நியராக ஒரு 201 ஓப்பன் ஆச்சு. பட் க்ளோசிங் 154. ஸோ நியராக ஒரு 50 பாயிண்ட் நியராக பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கரைஞ்சிருக்கு. நாளைக்கு இது 154 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகுது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா புதன்கிழமைனா ஒரு 120 அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போகும். பட் 154 அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 11.50 கிட்ட இருக்குது அப்படின்றதுனால வால்டிலிட்டி ஸ்டில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 4% இறங்கினாலும் ஸ்டில் இருக்குது. நான் இன்னும் இறங்கும்னு நினைக்கிறேன் பிஃபோர் எக்ஸ்பைரி. நாளைக்கு இறங்கும், நாளைக்கும் இறங்கலாம். ஸோ அப்படி இறங்குற பட்சத்தில் மார்க்கெட் கண்ட்ரோல்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன்.
அண்ட் நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயினில் பார்த்தோன்னா 24,850 இன்றைக்கி ஒரு நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இது மாறி இருக்குங்க, மேக்ஸ் பின் மாறி இருக்குது. 800 இருந்தது 750 வந்தது, அகைன் 800, இப்போ 850க்கு நியராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, மூவ் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நியராக ஒரு மேலே ஒரு 150, கீழே ஒரு 150 பாயிண்ட்டுக்கு அசால்ட்டாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம். ஸோ ஸ்கியூ வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 24,800 இருந்தால் ஓகே, பயம் இல்லாமல் இருக்குது. அது கீழே போனாலும் பயப்படுது, அதுக்கு மேலே போனாலும் பயப்படுற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலோட அன்வைண்டிங் நிறைய இருந்தது. புட்டு எழுதியிருக்காங்க, பட் ரொம்ப அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா எழுதியிருக்காங்க சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கேரி ஃபார்வர்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காலாம் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே 700லாம் இன்னும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 24,700 இது 140 ரூபா கிட்ட போச்சு, அது 28 ரூபா இருக்குது அப்படின்னா அது இன்னும் கூட அழுத்திருக்கலாம். புட்டு செல்லர்ஸ் இன்னும் மார்க்கெட்டில் இருக்காங்க, அது ஒரு கோடி கணக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அப்படியே டெலிவரி மாதிரி எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சாலிடான ஒரு இந்தியா விக்ஸ் வந்து கரைஞ்சிருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. நாளைக்கு வந்து இதை பூர்த்தி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருந்துகிட்ருக்கு, ஒரு பெரிய பாயிண்ட் எதுவும் இல்லை. லெட்ஸ் சி. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், அங்கே ஏதாவது விஷயம் தென்படும் போது நம்ம மார்க்கெட்டில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இது நேற்றோட டேட்டா. நியராக வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய க்ளூ இருந்திருக்கு. ஆக்சுவலாக 156 பாயிண்ட் நேற்று இறங்கும்போது ஒரு 1118 170 கோடின்னு சொல்லும்போது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, ஸோ கம்மி, இதை வச்சு நம்ம பெருசாக மார்க்கெட் ஏறிடும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு க்ரீனாக ஓப்பன் ஆச்சு. அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து போச்சு. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் காலேருந்து ஒரு மாதிரி சின்னதாக ஒரு க்ரீன் நோட்லேயே இருந்ததுனால அதுவும் மார்க்கெட் பிடிச்சிட்டு போயிடுச்சு. கூடவே இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷார்ட் கவருக்கு வந்து உட்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். நண்பா, இன்றைக்கி செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் இந்தியா விக்ஸ் ஒரு 4.5% நியராக இறங்கியிருக்கு. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 7% ஏறிச்சு. ஸோ அதில் ஒரு 4% வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு. மார்க்கெட்டில் கொஞ்சம் பயம் வந்து தணிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி ஸ்டாடல் 154 இந்த வாரம் கான்ட்ராக்ட், சென்செக்ஸ் அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் 854 வந்து ஸ்டாடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் அதுக்குள்ளே மூவ் ஆக விளையாட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்கியூ ஒரு மாதிரி ஃப்ளாட் டு வால்டைல் அப்படின்ற மாதிரி தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க, ஏன்னா மேலே ஒரு 100 பாயிண்ட் போனாலும் பயப்படுது, கீழே ஒரு 100 பாயிண்ட் போனாலும் பயப்படுது அப்படின்றதுனால நான் வால்டைல் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துங்க, அதை மார்க்கெட் உடையும் போது அந்த சைட் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த ரெசிஸ்டன்ஸோ இல்லைனா வந்து சப்போர்ட் பக்கம் மார்க்கெட் போகுதோ மார்க்கெட் அதை உடைக்கிறதுக்கு இல்லைனா மார்க்கெட் அந்த சைட் ட்ரெண்ட் ஆகி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் விஷயம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. நிஃப்டி ஒரு 0.5% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங்காக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷார்ட் இருந்து ஷார்ட்டை புக் பண்ணிட்டு லாங்கை புதுசாக கூட எடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு வியூ தான். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறையவே வந்திருக்கு. பட் இந்த பாயிண்ட்ஸை விட்டுடலாம், ஏன்னா வந்து நாளானிக்கு வந்து 0 ஆகிடும் அப்படின்றதுனால இந்த பாயிண்ட்ஸை விட்டுடலாம். பிசிஆரை கன்சிடர் பண்ணலாம். நேற்று இருந்ததை விட நிஃப்டியில் பிசிஆர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் புட் செல்லர்ஸ் மார்க்கெட் அதிகமாக வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் மார்க்கெட் ஒரு 0.2% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இந்த பாயிண்ட்டில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, பிசிஆர்லையும் பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை. பேங்க் நிஃப்டிக்கு மிட் கேப் நிஃப்டி 1% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் ரொம்ப அளவில் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஆர் நல்ல ஒரு விஷயம் காட்டியிருக்கு, ஏன்னா இது 1% ஏறி இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இது மார்க்கெட் ஆக்சுவலாக 3% இறங்கி நிஃப்டி 1.5% தான் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால இது பெருசாக வந்து இன்னும் கொஞ்சம் ரேலி ஆனாலும் சொல்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற ஒரு மூவ் தான். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிஃப்டியை விட ஒரு ஹை பீட்டாவாக தான் கண்டிப்பாக அந்த இண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால அது இறங்கினாலும் வேகமாக இறங்குது, ஏறினாலும் வேகமாக ஏறுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அதில் பார்க்கலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இதுவரை ஒரு மாதிரி சின்னதாக க்ரீனாக இருந்துகிட்டு இருக்கு. ஃபெட் ஈவெண்ட் இருக்குங்க. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, மோஸ்ட்லி இருக்காது. நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நைட்டு நியூஸு. ஸோ இன்றைக்கி எஸ்பெஷலி இன்றைக்கி எக்ஸ்பைரியில் நம்ம பார்க்க இருந்த விஷயம் என்னென்னா காட்ரா கறந்த இந்த பிஇ ப்ரீமியம் தான். ஓகேங்களா, புட்டோட ப்ரீமியம் ரொம்ப வந்து அப்படியே கரைஞ்சி போச்சு. ஓகேங்களா, ரொம்ப ஹெவியாக இருந்த ப்ரீமியம் அப்படியே கரைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். இது என்ன காரணம்னா யூரோப் மார்க்கெட் ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஓப்பன் ஆனது, இந்தியா விக்ஸை ட்ராப் ஆகி ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபியர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து செயல்படுத்தின விதம் தான்.
ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேஷனாக இருக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. இன்னும் இந்தியா விக்ஸ் குறையும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக அப்சைட் போகலாம். அப்சைட்னா ஒன்றும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி மார்க்கெட் அங்கே தானே இருந்தது. ஸோ அது கடந்து வந்த பாதை தானே. நியராக வந்து பார்த்திங்கன்னா நான் 25 400 450 கிட்டவே பார்த்தோம். ஸோ அங்கேருந்து தான் மார்க்கெட் இறங்குச்சு. ஸோ அகைன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 கிட்ட போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதுதான் வந்து மீன் பண்ணுறேன், இங்கே நான் அப்சைட் போகும் அப்படின்ற ஒரு வியூ செக் பண்ணுங்கள். ஏன்னா கடந்து வந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கி போயிருதில்ல, அகைன் வந்து 100 150 பாயிண்ட் இறங்கினாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் 150 பாயிண்ட் வச்சிருக்கு அப்படின்றதுனால ஈஸியாக 150 பாயிண்ட் மேலே கீழே போக வாய்ப்பு இருக்குது. வால்டைலாக வந்து ஸ்கியூவும் இருக்குது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயம் தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தவறுகளும் மாறுபாடுகளும் கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.